ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா நிறைவு செய்யலாம். நீங்கள் ரொம்ப பசியோடு இருக்கிறீங்க. இந்த செய்தி நேற்று கேள்விப்பட்டவுடன் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபி உயர்திரு நேர்மையான மூத்த அதிகாரி டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களை சந்தித்து இது போன்ற குற்றவாளிகளை உடனடியாக போக்சோ சட்டத்திலே கைது செய்து, குண்டர் சட்டத்திலே கைது செய்து உச்சபட்ச உயரிய தண்டனை பெற்றுத்தருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேலியே பயிரை மேய்கிறது என்று சொல்வார்களே, அதுபோன்று ஆசிரியர் பணி என்பது ஒரு அறப்பணி. தலைமை பண்புகளை, அறப்பணிகளை, நேர்மையை, ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டியவர்களே தன்னிடம் படிக்க வந்த ஒரு பள்ளி சிறுமியை, ஒரு மாணவியை அது மூவர் பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தியிருப்பது தற்போது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது சாட்சி சான்று ஆவணங்களோடு உண்மை என்று நீதிமன்றம் கருதும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த வழக்கிற்காக நான் மட்டும் சொல்லவில்லை, இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு ஆயுள் முழுவதும் சிறை வைக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் தான் வலியுறுத்தி பேசினேன். அதே போன்று திரும்ப திரும்ப பாலியல் குற்றச்சாட்டில் பாலியல் ஆதாரப்பூர்வமாக வீடியோ சிசிடிவி புட்டேஜின் ஊடாக நிரூபிக்கப்படுகின்ற அந்த குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சி தூக்கு தண்டனைக்கு எதிரான கட்சி தான். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பத்திரிகையாளர்கள் தற்போது கேள்வி எழுப்பது போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பல இடங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது. ஒரு சில இடங்களில் வெளியில் வருது, மாணவிகள் பெற்றோர் துணிஞ்சு புகார் கொடுக்குறாங்க. ஒரு சில இடங்களில் புகாரே வருவதில்லை என்கிற செய்திகள்லாம் எங்கள் காதுக்கு வருகிறது. அதனால் இதை கட்டுப்படுத்த, இது ஒழிக்க பெண் பிள்ளைகளை, பச்சை குழந்தைகளை, முதியோர்கள் இன்னும் பாராமலும் இந்த காம வெறிக்கு, அந்த இச்சைக்கு, அந்த வெறிக்கு பயன்படுத்திக் கொள்கின்ற இந்த மனித மிருகங்கள் இந்த மனித குலத்திலே நடமாடுவதற்கு லாய்க்கற்றவர்கள். அதனால் இவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிற சட்டம் வேண்டும் என்று நான் தான் அதற்கான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைத்த காவல்துறை டிஜிபி அவர்களை சந்தித்து விட்டு உங்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பு இதுக்கு உச்சபட்ச தண்டனை தூக்கு தண்டனையும், சின்ன சின்ன குற்றங்களில் பாலியல் குற்றங்கள் ஈடுபட்டால் கூட ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு நான் தான் முதல்ல தமிழ்நாட்டில் அறிவித்தேன். அந்த என்னுடைய கோரிக்கை தான் இன்றைக்கி சட்டமாயிருக்கு. அதனால் இந்த சட்டத்தை ஆண்டு கணக்கில் நடத்தி தண்டனை கொடுக்கக்கூடாது. அதிகபட்சம் 60 நாட்கள். அந்த 60 நாட்குள்ளே சாட்சி, சந்தர்ப்பம், ஆவணங்கள், நேரடி சாட்சி, கள சாட்சி எல்லாத்தையும் ப்ராப்பராக நீதிமன்றத்தில் நிறுத்தி இந்த காம கொடூரர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் தண்டிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப விடக்கூடாது என்று தமிழ்நாடு அரசுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன்.